அவர் சிவாஜி சார் வீட்டில் தான். அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி ஏதோ என்ன படம் அது சிவாஜி சார் வீட்டில் ஷூட் அசல் ஆக்சுவலா எக்ஸ்டீரியர் தான் ஷூட் பண்ணிருப்பாங்க, இன்டீரியர் பண்ணாங்க இல்லை எக்ஸ்டீரியர் தான் ஷூட் பண்ணிருக்காங்க. தென் அவங்க ப்ரொடக்ஷன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப யோசனையா இருந்தது, சார் உங்க வீட்டில் ஷூட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. தென் இஸ் ஸோ ப்ராட் மைண்டட் அண்ட் இஸ் ப்ளீஸ் டூ கம் அண்ட் ஷூட் வித் அஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த இன்டீரியர்லாம் அவங்க வீட்டில் வந்து சிவா சார் வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் பாண்டியராஜன் இஸ் தேர். முக்கியமா சந்தானம் இப்போ ஓடுற குதிரை, அதனால அவர் அந்த குதிரை எங்க படத்துலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கஞ்சா கருப்பும் இருக்காங்க. ஸோ சந்தானம் அண்ட் கஞ்சா கருப்பு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணிருக்கோம் அந்த படத்துல. எப்படி ஒரு லாரல் ஐ மீன் ரொம்ப பெரிய வருது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபியூஷன் ட்ரை பண்ணிருக்கோம். அந்த காமெடியில வந்து பயங்கரமா அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மன்சூர் அலிகான் நார்மலா பெரிய வில்லன், எல்லாருமே அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் இதுல வந்து அவர் காமெடியன் ரோல் பண்ணி ஆக்சுவலா வில்லன், பட் அதை வந்து காமெடிகளா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆர் ஸோ ஏன்னோ நியூ டு த இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அவரும் நல்லா பண்ணுங்க. ஸோ இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு எதிர்பார்த்து வந்தாலும் அந்த கேரக்டரை அதை பண்ணாது. அந்த மாதிரி இந்த படத்தோட டோட்டல் லுக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிரிக்ஸ் வந்து வாலி சார் 2 பாட்டு எழுதியிருக்காங்க, கபிலன் 2 பாட்டு எழுதியிருக்காங்க, பா விஜய் ஒரு சாங் எழுதியிருக்காரு. வாலி சார் தான் வந்து இதுல வந்து பெருசா ஒன்று போட்டிருக்கோம். சென்னைக்கு வந்தாண்ட தோனி அவன் 6 அடிச்சா மெரினாவே காலின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அந்த சாங் பெருசா ஐ மீன் அதான் சொன்னேன், எல்லாமே ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் டீமோட இந்த படம் உருவாயிருக்கு. முழுக்க டெக்னீஷியனை நம்பி பண்ண படம் இது. ஸ்கிரிப்ட் அண்ட் டெக்னீஷியன் இது ஹீரோயின் முழுக்க ஒரு காமெடி ஜான்ரோவில் டோட்டலாக ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து வி ஷாட் இன் லண்டன். டோட்டலாக அந்த நார்மலாக அதான் சொல்ல ஃபுல்லாக அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு அந்த நீங்கள் பார்த்த ஒரு டாப் பில்டிங் வந்து லண்டன் பார்லிமெண்ட் பில்டிங். அந்த லண்டன் பார்லிமெண்ட் பில்டிங் மேலே வந்துட்டு they won't allow to fly on top of it. அப்புறம் வழக்கும்போது நம்ம தான் போய் போராடி பர்மிஷன்லாம் வாங்கி ஸோ ஷாட் ஐ திங்க் இந்த மாதிரி ஷாட் வந்து நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்டு ஃப்ளை ஓவர் த லண்டன் பார்லிமெண்ட் பில்டிங். அப்புறம் அந்த டேக் ஆஃப் அந்த இதெல்லாம் வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியோட ஆக்ஸ்போர்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு அந்த ஃபுல் டோட்டல் கிட்னாப்பிங் சீக்வன்ஸ் அது. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஷார்ட் இன் லண்டன். அந்த 2 சாங் நீங்கள் பார்த்த 2 சாங்குமே வந்து லண்டனில் ஒன்று பாத்தில் பண்ணாச்சு. ரோம் கல்ச்சர்டு பாத்துன்னு ஒரு பிளேஸ் அது. அதில் வந்து வெளியில் ஃபுல்லாக குளிராக இருக்கும். உள்ளே போயிட்டா அந்த அங்கே வர நீரூற்று எல்லாமே வந்து அந்த வெந்நீர் நீரூற்று தான் இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபுல்லாக தண்ணி கொதிக்கும். உள்ளே போனால் எந்த தண்ணி தொட்டாலும் கொதிக்கும். ஆனால் ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லு கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன். அது எப்படி அந்த ஊரில் இது வரைக்கும் யாருமே ஷூட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் உலக சினிமா கூட யாரும் அங்கே வந்து ஷூட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அங்கே போய் ஷூட்டிங் க்ரூன்னு இறங்கணும்னு எல்லாம் அது வந்து ஆக்சுவலாக டூரிஸ்ட் எல்லாம் அந்த பேர் அந்த வெந்நீர் நீர் ஓட்டுறப்பாங்க. அதை விட்டு சினிமா ஷூட்டிங்கை வெடிக்க பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரௌடு நின்றுட்டு இருக்கும் சாங்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ்னால் it's all selective. It's more at a technically sound film. That's what I can call it. And script is so strong. It has everything. It has a comedy, action, romantic, sentiment, family, and youth, and everything. This is what I want to tell you about the film. First, the questions கேக்குறேன் மகேஷ். சார் அதான் அந்த ஃபியூஷன் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டில் மிரட்டல் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. மிரட்டல் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன ஃபியூஷன்னா 100% தில்லு முல்லுங்கும்போது வந்து தில்லு முல்லு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் த பேட் காஸ். எந்த ஒரு கடுமையான விஷயத்தையும் நீங்க காமெடியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதை வந்து ஸ்மூத்தா மலர்ச்சியா முடிச்சிட முடியும். ரொம்ப டஃபா ஒருத்தன் ஃபைட் பண்ண வரணும் அவட்ட காமெடி பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹி வில் கோ ஸ்மூத்.
அதான் நீங்க போய் முறைச்சிட்டு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. சோ நீங்க மிரட்டி சாதிக்க வேணா, நீ தில்லுமுல்ல பண்ணி சாதிக்கலாம். அது 100% போது வந்து 100% தில்லுமுல்லும் போது இட் பிகம் a comical. நீங்க தில்லுமுல்லுன்னு சொல்லிட்டா கெட்டவன் ஆயிடும். 100% தில்லுமுல்லும் போது இட்ஸ் பிகம் a comical thing. சோ அதனாலதான் வந்துட்டு அது வந்து 100% தில்லுமுல்லுன்னு சொல்லி பண்ணோம். அது ஒரு ஃபியூஷன் தான் சார். இல்ல யா சி இதுல வந்து ரொமான்டிக் செக்மெண்ட்னு இது டோட்டலா இருக்கு எல்லா படத்துலயுமே. எனக்கு தெரிஞ்ச படங்கள்ல நான் பண்ண படங்கள் இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வித் சங்கர் ஃபார் a long time people you know, and அப்புறம் ஜென்டில்மேன், இந்தியன் காதலன், ஜீன்ஸ், முதல்வன், அந்த எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்துலயுமே எனக்கு தெரிஞ்ச எல்லா படங்களையும் ஒரு காதல்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். ரொமான்ஸுங்கிறது இல்லாத ஒரு படம் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப 1% தான் இருக்கும். நீங்க எந்த படம் எடுத்தாலும் அதுல ஒரு ரொமான்ஸ் ஆங்கிள் ஒன்று இருக்கும். அதனால ரொமான்ஸ் இஸ் நாட் நியூ டு மீ டு ஹேண்டில் ஆன் த ஸ்கிரீன். ஸோ அது வந்து ரொமான்ஸ் ஹேண்டில் பண்றது இல்லை. பட் இதுல என்னன்னா ரொமான்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் இதுல வந்து ஒரு விஷயம். அந்த ரொமான்ஸ் கூட ரொம்ப சீரியஸ் லவ் அந்த மாதிரி எடுத்துன்னு போகாம அதை வந்து காமிக்கலா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஹேண்டில் பண்ணிருக்கிறதுனால வந்து இட்ஸ் சோ ஈஸி ஃபார் மீ டு டூ தட். ரெண்டாவது வந்து ரொமான்ஸ் ஹேண்டில் பண்றது, ரொமான்ஸ் தெரியாம வந்து சினிமா பண்ணவே முடியாதுங்கிறது என்னோட கருத்து அடிப்படையில். காமெடி ஆக்டிங் தட்ஸ் வாட் இட் இஸ். அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு அது கண்ணு உருகி கட்டு அதெல்லாம் அந்த கலாட்டாலாம் இல்லாம ஜாலியா வந்து ரொம்ப என்டர்டைன்டா ஒரு மாதிரி. அதான் சொல்றேன், இட்ஸ் லைட், இட்ஸ் வெரி லைட். அந்த மாதிரியான ஒரு அதுதான் தலைவா விஷயம். கரெக்டா பாயிண்ட் படி ஜெயச்சந்திரன் கரெக்டா எப்ப பார்த்தாலும் பாயிண்ட் படிப்பாரு தெரியும். அங்கதான விஷயமே இருக்கு. சோ என்ன அதான் அந்த பொண்ணு வந்து படிக்கிறது, அந்த பொண்ணோட பேக் ட்ராப் எல்லாமே லண்டன். பையனை பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பையனை பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லோக்கல் பாயா இருக்கான். எப்படி இங்க வர அந்த பொண்ணு எப்படி இங்க வர இங்க வந்து ஹவு ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் திஸ் கை. அதுக்கப்புறமா எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெல் ஆகுது. சோ இவனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இஸ் டோட்டலி தில்லு முள்ளு எப்படி அந்த பொண்ணு கூட வந்து ஜெல் ஆனாங்க மாதிரி ஒரு ஃபியூஷன். சொத்து பிரச்சனை 100% கிடையாது, கன்ஃபார்மா கிடையாது. சொத்து பிரச்சனை எல்லாம் அதான் சொன்னேன் அந்த மாதிரியே இல்லை. அதான் சொன்னேன் உங்ககிட்ட ஜெயச்சந்திரன் சார். என்னன்னா நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் போகும் நீங்க நினைச்சீங்கன்னா அது அங்க இருக்காது. அதுதான் இந்த படத்துல. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இந்த கேரக்டர் வினய் வந்து ரொமான்ஸ் தான் பண்ணுவாரு. நீங்க நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா அது பண்ண மாட்டாரு. அது மட்டும் இருக்காது. சோ எல்லாமே ஒரு புது அப்ரோச்சா இருக்கு. அது வந்துட்டு படத்துல புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் நல்லதானே அது சார். மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் காமெடி அப்ரோச். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் நினைக்கிறது விஷயத்தை வந்து நீங்க ரொம்ப ஹார்ஷா அப்ரோச் பண்ணாம அதை நீங்க காமிக்கலா அப்ரோச் பண்றது வந்துட்டு ஒரு மலர்ச்சியான ஒரு முடிவை தரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துல வந்து நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நினைக்கிறேன். நான் வந்து புது